இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிந்து உங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். சமார்ப்பணம் சத்தம் இல்லாமல் சமார்ப்பணம். சமார்ப்பணம்னாலே என்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் பணிந்து உங்களிடம் சரணடைந்து உங்களை நான் வணங்குகிறேன் என்று நானே சொல்லுகிற போது நீங்களும் அவ்வாறே நானும் உங்களிடம் சரணடைந்து உங்களை வணங்குகிறேன் அப்படின்னு தான் இந்த சித்த மார்க்கத்துடைய வணக்கம் சொல்லும் முறை. சித்த மார்க்கத்தின் வணக்கம் சொல்லும் முறை என்னங்க? சமார்ப்பணம். சித்த மார்க்கத்தில் பேசிட்டு போகும்போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் வாழ்க வளர்க உயர்க. வேதாத்திரி ஐயா வாழ்க வளமுடன் சொன்னாரு. மூலிகை சித்தர் ஐயா வாழ்க வளர்க உயர்க. இதை உலகமெங்கும் பரப்பணும். ஒவ்வொரு வீட்டு நிலவழியும் இருக்கும். இந்த ஒவ்வொரு வீட்டு நிலவழியுமே இந்த வாழ்க வளர்க இருந்ததுனாலே ரோட்டில் போகக்கூடிய நமக்கு வேண்டிய வேண்டாத எதிரி மனம் கொண்ட அல்லது வெறுப்பு மனம் கொண்ட யார் வந்தாலும் அதை படிப்பாங்க. அவங்களுடைய ஆத்மார்த்தமான இந்த வாழ்க்கை நமக்குள்ள வரும். அதனாலதான் எல்லாருமே என்ன சொன்னோம், வீட்டில் இந்த வாழ்க வளர்க உயர்கிற இந்த தாரக மந்திரத்தை வச்சுக்குங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் பார்த்தாலும் 1000 பேரும் வாழ்த்துவாங்க. நம்ம எதுவுமே இல்லைன்னு யாரும் நம்மளை வாழ்த்த மாட்டாங்க. இந்த ஸ்டிக்கர் ஒண்ணு போதும். வாழ்க வளர்க உயர்க. கடைகளிலா வாழ்க வளர்க உயர்க. வாகனங்களிலா வாழ்க வளர்க உயர்க. ஒரு நாளைக்கு அந்த வாகனம் 10,000 பேருக்கு தாண்டிட்டு போகும். இந்த மந்திரம் எல்லாம் நம்மை வாழ்த்தும். இப்படிப்பட்ட ஒரு இடம் தமிழ்நாட்டிலேயே 18 சித்தர்களுக்கு தனிப்பெரும் முதல் கோவில். பிரபஞ்ச மகாசக்தியால் நிரம்பப்பட்ட இடம். அந்த பிரமிடு வடிவத்தில் தான் அங்க சமாதி இருக்கு. அதுல 3 லேயர் இருக்கு. ஒன்றின் கல்ப மூலிகைகள், ஒரு அறையில கல்ப மூலிகை, அதுக்குள்ள அந்த சமாதியான சித்தர். பஞ்சலோகங்கள், நவரத்தினங்கள், அது ஃபுல்லா 2வது லேயர்ல நிறைஞ்சிருக்கு. 3வது நவதானியங்கள், கருங்காலி, ஈட்டி, பிரபஞ்ச மகாசக்தியை ஈர்க்கக்கூடிய ருத்ராட்சம், பிரபஞ்ச மகாசக்தியை ஈர்க்கக்கூடிய அத்துணை பொருட்களும், அதுலயும் பஞ்சலோகம், நவரத்தினங்கள், நவதானியங்கள், கருங்காலி கோவில் கோபுரத்தில் தான் வச்சிருப்பாங்க. சமாதி முழுவதும் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் தாங்கள் உழைத்த காணிக்கையை அந்த 3வது இதுல போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த சமாதி ஃபுல்லா காயின்ஸ் நிறைய இருக்கும். அதனாலதான் நீங்க அங்க போனாலே, சமாதிக்கு போய் உட்கார்ந்தாலே நமக்கு ஒரு அளப்பரிய ஒரு ஆற்றல் நமக்குள்ள போறத உணர முடியும். மேல பிரமிடு, அங்கிருந்து அந்த ஆற்றல் வாங்கி அது கொடுத்துட்டு இருக்கும். சமாதிக்குள்ள போனாலே அந்த அருளலைகள் நம் மீது படுகிற போது நம் நோய் நொடி போயிடும். இங்கு கொடுக்கப்படும் ஔஷதங்கள் யாவும் சத்யேந்திர சித்தரால் கொடுக்கப்படுகிறது. இப்ப உங்களுடைய கேள்வி நேரமாக இதை மாற்றிக்கலாம். காலையிலிருந்து பயிற்சி எடுத்திருப்பீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஏதாவது நோய்க்கு சொல்லி தரலையா? ஒரு 2-3 நோய்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாம். யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். பயிற்சி இருக்குங்களா? சரி. தைராய்டு இருக்குங்களா? யாருக்குமே எதுவுமே இல்லை, ஆனா கூட்டம் நிறைந்திருக்கிறது. என்னையே அழகு. சொல்லுங்க, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்களா? இல்ல பேசுவதற்கு என்னங்க சுகருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல பயிற்சி. சுகருக்கு பயிற்சி சொல்லி கொடுக்கல. சரி பாருங்க, மீண்டும் ஒரு முறை சுகருக்கு அவர் பாருங்க, பாருங்க சுகருக்கு நீங்க கேட்டுக்கொண்டதற்கு மீண்டும் ஒரு முறை சுகருக்கு சொல்லி தராங்க. இடுப்புல கை வைக்கணும், விரல்களால் நிற்கணும். அப்ப சுவாசத்தை உள்ளிழுக்கணும், சுவாசத்தை விடணும்.
சாதாரணமா விடக்கூடாது. மூச்சு எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுக்கணும். அப்பதான் இன்சுலின் சுரக்கும். சரிங்களா? அடுத்தது கைகளை இப்படி வச்சுக்கணும். கைகளை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். விரல்களால் உட்காரணும். முன்னாடி வந்துடணும் கை. இப்ப காத்தை எடுக்கணுமா விடணுமா? சுவாச தாத்பரியம் என்னங்க? நம்ம பாடி கீழே போற போது காத்து விடணும், மேல வரும் போது காத்து எடுக்கணும். இதுதான் சுவாச தாத்பரியம். சுவாச தாத்பரியம் என்னங்க? When our body goes towards the earth, we have to breathe out. When our body comes from the earth, we have to breathe in, deep breath, with full force. Up, காத்து எடுக்கணும். Down, காத்து விடணும். Up, காத்து எடுக்கணும். Down, காத்து விடணும். விரல்ல உட்கார்ந்து இருக்காரு, அதை பார்க்கணும். இன்சுலின் சுரக்கிறதுக்கு இந்த விரல்களால் உட்கார்ந்துக்கணும். அடுத்தது மிர்கி அப், மிர்கி முத்திரை. மான் முத்திரை இது. மிர்கி முத்திரையில என்ன பண்ணணும்? அதே போல உட்காரணும். சிட், காற்று. அப், சிட், அப், சிட், அப், சிட், அப், சிட், அப். இப்படி ஒரு 10-30 முறை பண்ணணும் சக்கரைக்கு. அடுத்தது காலை அகட்டி வச்சுக்கணும். திரிகோணாசனா. கைகளை எப்படி வச்சுக்கிறது? இந்த கையால அங்க போயிட்டு அப்ப காத்து விடணுமா? என்ன பண்ணணும்? கீழே போகும்போது என்ன பண்ணணும்? காத்து விடணும். மேல வரும்போது காத்து விடணும். ரைட், காத்து விடணும். அப், அங்க ஸ்ட்ரெயிட்டா நின்னுதான் வளையணும். லெஃப்ட், காற்று. அப், காத்து எடுக்கணும். ரைட், காத்து விடணும். அப், காத்து எடுக்கணும். லெஃப்ட், காத்து விடணும். அப், காத்து எடுக்கணும். இப்படி ஒரு 10-30 முறை. ரொம்ப கால் வலி இருக்கிறவங்க இப்ப இத பண்ண வேண்டாம். விரல்களால குதிக்கணும். இடுப்புல கையை வச்சு பாருங்க. ஒரு அடி மேல போகணும். கால் மடங்க கூடாது. மேல போகும்போது காத்து, கீழே வரும்போது காத்து விடணும். ஒரே அதை விட்டு வெளியே போகக்கூடாது. அது வெளியே போனோம்னா அவுட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சு அந்த ஒரு அடி ரவுண்டுக்குள்ளேயே குதிக்கணும். நம்ம மேல போகும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் கால் இங்க போகும், அங்க போகும், அப்படி போயிட்டு வரணும். அடுத்தது கால் விரல்களால் நடத்தல். ஒட்டகம் எப்படி மேல போவாது? சக்கரை வாழ்நாள் இறுதி வரை வரவே வராது. எத்தனை இருந்தாலும் போயிடும். அடுத்தது பாருங்க, குதிகாலால் நடத்தல். அடுத்தது விரல்களால் மிருகி முத்திரையில் நடத்தல். குதிரை ஓட்டுற முதல்ல ஒட்டகம் நடந்த மாதிரி, இது குதிரை ஓட்டுற மாதிரி. குதிகாலால் மிருகி முத்திரையில் நடத்தல். பூமியில் ஒட்டி கொண்டிருக்கின்றார் போல சுண்டு விரல் அப்படி மேல தூக்கிட்டு இருக்கிறனால கைகளை வீசி நடத்தல். அப்படி அடிச்சு நடக்கலாம். கால் மரத்து போறது, ரத்த ஓட்டம் சீராக. அடுத்தது சுண்டு விரல் பகுதி பூமியிலும் கட்டை விரல் பகுதி மேல் நோக்கியும். அடுத்தது இரண்டு கைகளையும் நன்றாக விரித்து மிலிட்டரி வாக்கிங். மிலிட்டரியில கைகளை விரல்களை மூடிப்பாங்க. இது தோலுக்கு மேல போயிட்டு வரணும். நல்ல மூச்சு விட்டு எடுத்துட்டு போகும்போது வியர்த்து ஒழுகணும். அடுத்தது சுவற்றின் ஓரத்தில் போய் என்ன பண்ணணும்?
கையை விரிச்சு வச்சுக்கணும், விரல்களால நிக்கணும். ஒரு கையில மிர்கி முக்கிரை, சர்க்கரைக்கு அருமருந்து மிர்கி முக்கிரை. அபவுட் டர்ன், திரும்பி அந்த கைகள் மேல இந்த கைகளால் மிர்கி முக்கிரை. பூர்வ மத்தியில் கவனம். அடுத்தது நமஸ்கார முத்திரை. அப்படியே காற்றை எடுத்துக்கிட்டே பின்னாடி வளைஞ்சு காற்றை விட்டுக்கிட்டே பாதத்தை தொடுதல். அப் டவுன், அப். கை அப்படி வரக்கூடாது, கை அப்படியே எப்படி கீழே போச்சோ அதே போல கை மடக்காம மேல. டவுன், அப். கைய மடக்க கூடாது. டவுன். கண்ணா இப்படி கை கொண்டு இப்படி இப்படி தான் கொண்டு வரணும். அப். சரி, அதை நீங்க பார்த்து பண்ண தப்பா பண்றாரு. கைகள் வந்து இப்படி மடக்க கூடாது. இப்படி வச்சோம்னா இந்த கை நம்ம வசதிக்கு வேணும்னா ஆக்டிவேட் ஆகும். சரி, நல்லா முன்னாடி கைகள் முன்னாடி வந்து வரணும். அப்பதான் எங்குமே ரத்த ஓட்டம் தடைபடாது. சில பேருக்கு சுகர் ஸ்ட்ரோக் வரும். 300-350 வயசுல இந்த கை வேலை முடியாம போயிடும். அதற்காக தான் இந்த பயிற்சி. சில பேருக்கு சுகர் அதிகமாயிடுச்சுன்னா சுகர் ஸ்ட்ரோக் கண்ணுக்கு தெரியாது, கைகளை இதுக்கு மேல தூக்க முடியாது. அறுவை சிகிச்சை செஞ்சு எலும்பு வந்து என்ன திருப்பி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுக்காக தான் இது. அடுத்தது நமஸ்கார முத்திரை. பின்னாடி போயிட்டு முன்னாடி குளிஞ்சுக்கும், அது ஒரு முத்திரை. அடுத்தது முழங்காலில் இருந்து ஒரு ஜான் மேல. இன்சுலின் சுரக்கும் வர்மம் எதுன்னு கேட்டீங்கன்னா முழங்காலில் இருந்து ஒரு ஜான் மேல, இடுப்புல இருந்து ஒரு ஜான் கீழே. இதுதான் இன்சுலின் சுரக்கும் வர்மம். இது என்ன பண்ணணும்? நல்ல உள்ளங்கையால அழுத்து தேய்க்கணும். காலை நீட்டிக்கணும், மடக்கி வச்சு தேய்க்கக்கூடாது. காலை நீட்டி தான் இப்படி தேய்க்கணும். நல்லா இப்படி தேய்ச்சிட்டு ஆப்போசிட்ல ஒரு 10 முறை 1 2 3 4 அப்படி 10 முறை தேய்ச்சிட்டு இந்த 4 விரலால படபட படபட. இது இன்னைக்கு இது சேர் இடிச்சிட்டு இருக்குது. விடாம கிருன்னு ஒரு 3 நிமிஷம் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் சுரக்கும். எந்த மருந்து வேண்டியதில்லை, இன்சுலின் போட வேண்டியதில்லை, எந்த டேப்லெட் எதுவுமே தேவையில்லை. அப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும். கால் மரத்து போயிடுச்சு, கால் தண்ணி மேல நடக்கிற மாதிரி இருக்குது, பாதத்துல பஞ்சு மேல இருக்குது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும். இதை பண்ணலைன்னா சிரமம். தொடர்ந்து பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். அடுத்தது சிவப்பு கொய்யாக்காய் சாப்பிடணும். மாதுளம் பழத்துல உள்ள வெள்ளத்தோலோடு மென்று சாப்பிடணும். சீனி புளியங்காய் சாப்பிடணும், பேரிக்காய் சாப்பிடணும், வெள்ளரிக்காய் சாப்பிடணும், நாவல் பழம் சாப்பிடலாம். அல்லது வாழை பழம் சாப்பிட வேண்டும் நினைச்சா பழம் சாப்பிடாதீங்க, காய் சாப்பிடாதீங்க. முகக்காய் துவர்ப்பு சத்தோடு சாப்பிடணும். துவர்ப்பு சத்து சர்க்கரையை குறைக்கும். ஆக துவர்ப்பு நிறைந்ததை எடுத்துக்கணும். புண்ணு வராது, ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். அரிசி, இந்த சன்னமான அரிசி வாங்கி சாப்பிடணுங்கிற ஆசையை விட்டுருணும். எதுவெல்லாம் சீப்போ, எதுவெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிடலாம். அதுல இப்ப செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுக்குறாங்க. ரேஷன் அரிசி சாப்பிடலாம். பெரிய கேரளா இருக்கிறாங்கல்ல, மட்டை அரிசி சாப்பிடலாம். சபரிமலைக்கு போகும்போது கேப்ப கஞ்சின்னு சொல்லிட்டு வந்துருப்பாங்க, கப்ப கஞ்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சாப்பிடலாம். கைக்குத்தல் அரிசி சாப்பிடலாம். சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, காட்டிலானும், மணி சம்பா, கொட்டார சம்பா, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சாமை, வரகு, தென்னை. சில பேர் கோதுமையே சாப்பிட்டு இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, கோதுமை மட்டும் சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறும். ராகி மட்டும் சாப்பிட்டு இருப்பாங்க, ராகி சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறும். என்ன நினைச்சிருக்காங்க? கோதுமை சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராகி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அரிசி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் 80ன்னா, கோதுமை சாப்பிட்டோம்னா ஒரு 55, 60, 65, ராகி சாப்பிட்டோம்னா 60, 65, அவ்வளவுதான். அதுலயும் சர்க்கரை பொருள் இருக்கிறது, இதிலும் சர்க்கரை பொருள் இருக்கிறது. குறைவான குளுக்கோஸ் இருக்கக்கூடிய பொருள்களை ரேஷன் அரிசியில் இருக்கிறது.
ஆனா நமக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். இந்த காட்டியானம், சீரக சம்பா, கொட்டார சம்பா இதையெல்லாம் வாங்கி அரைச்சு பொடி பண்ணிக்கணும், இல்ல அரைச்சு குரணை ஆக்கிக்கணும். 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் வேக வச்சு சாப்பிடணும். பச்சை காய்கறிகளை அதிகமா இருக்கணும். சாப்பாடு இவ்வளவு, காய்கறி இவ்வளவு. ஆனா நாம என்ன பண்றோம்? காய்கறி இவ்வளவு, சாப்பாடு இவ்வளவு. எப்படி விளங்கும்? என்ன காய் எடுத்துக்கலாம்? சுகர் பேஷண்ட் நல்லா கவனிச்சு அதிகமா எடுத்துக்கொள்ள வேண்டிய காய் கோவக்காய், குடை மிளகாய், வெள்ளரிக்காய், நூல்கோல், முள்ளங்கி. இந்த 5ஐயும் ஸ்லைஸ் பண்ணி எலுமிச்சை சாறு புழிஞ்சு சாப்பிடணும். இல்ல முட்டைக்கோஸ் இல்லைங்க, நூல்கோல் அப்படிங்கிறது டர்னிப் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். நூல்கோல் பார்த்தது வெள்ளையா இருக்கும், கத்திரிக்கும் கலந்து இருக்கும். அது ரொம்ப அருமருந்து. அந்த தண்ணியை ஒண்ணுமில்ல, ராத்திரி அறுத்து வச்சு அதுல தண்ணியில ஊற போட்டு அந்த தண்ணியை குடிச்சாலும் சரி, கோவக்காயை ஊற போட்டு அந்த தண்ணியை குடிச்சாலும் சர்க்கரையா இருக்கும். கருஞ்சீரகம் இருக்கு பாருங்க, நல்ல பொன்னிறமா வாங்கி வறுத்து அரைச்சு பொடி பண்ணி, மிளகு கொஞ்சம் போட்டு அரைச்சு பொடி பண்ணி, தேனிலே குழைத்து நிலக்கடலை பருப்பு அளவு எடுத்து போட்டு தண்ணி குடிச்சு ராத்திரி படுத்துக்குங்க. கெட்ட கொலஸ்ட்ரால், உடம்பு வெயிட் அதிகம், தேவையில்லாத சதை, வயசு, என்ன பிரச்சனை இருந்தாலும் அத்தனைக்கு ஒரே மருந்து. என்ன பிரச்சனை இருந்தாலும் அத்தனைக்கு ஒரே மருந்து. இத நபிகள் நாயகமே சொல்லியிருக்காரு. நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மரணத்தை தவிர அனைத்து நோய்களும் தீர்ந்தார். ஒரே வார்த்தை, மரணத்தை தவிர அனைத்து நோய்களும் தீரும். மரணம்னா ஒருத்தர் இறந்துட்டார், அது ஒண்ணும் பண்ணாது. மீதி நடமாடக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேர்களையும் இந்த கருஞ்சீரகம் என்ன செய்யுமா? அவர் அழகா எத்தனை 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் சொன்ன வார்த்தை. பிற மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை எடுத்துக்கணும். கருஞ்சீரகத்தினுடைய மகிமையை நபிகள் சொல்லுவதை போல வேற யாரும் சொல்லல. தினந்தோறும் காலையில ஊற போட்டு எடுத்துக்கலாம், அல்லது நைட் எடுத்துக்கலாம். நைட் எடுக்கிறது சிறப்பு. அவர் சொன்ன வார்த்தை, மரணம் இறந்து போனவனை தவிர மற்ற என்ன நோயாக இருந்தாலும், கேன்சரா, சிறுநீரக கோளாறா, எதுவாக இருந்தாலும் என்ன இருக்கும்? இது கருஞ்சீரகம் அருமருந்து அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த கருஞ்சீரகத்தையும் மிளகையும் அரைச்சு பொடி பண்ணி தேனிலை குழைத்து நிலக்கடலை பருப்பு அளவு எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துங்க. ஒரு 48 நாள். ஐயா ஐயா, நிலக்கடலை பருப்புன்னா அளவு தெரியாதுங்களா? என்ன அதாங்கய்யா, கருஞ்சீரகமும் மிளகும் சமபங்கு எடுத்து அரைத்து பொடி பண்ணி தினந்தோறும் நிலக்கடலை பருப்பு அளவு எடுத்து தேனிலை குழைத்து சாப்பிட்டு தண்ணீரை பருகி வந்தால், இதுக்கு மேல எப்படி விளக்கம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் 100% எல்லா நோயும் போகும். அற்புதமான மருந்துகள், பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மகோன்னதமான மருந்துகள். இப்ப பீட்ரூட் டெய்லி ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காங்க. பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ் எதுக்கு குடிக்கிறது? ரத்தம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு. குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். எப்ப யூரின் கலர் மாறுதோ எப்பொழுது அந்த யூரின் கருப்பு நிறத்தில் வருதோ போதும், உனக்கு வேண்டிய சக்தி கிடைத்து விட்டது, நிறுத்திக்கொள். ஒவ்வொரு மருந்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டெக்னிக்ஸையும் சொல்றாங்க. எதை சாப்பிட்டாலும் அதிகமா சாப்பிட்டு ஒரு மாற்றம் யூரின்ல வந்துச்சுன்னா நிறுத்திக்கோ அப்படின்னு அர்த்தம். சரி, இது உங்கள் கேள்வி நேரம் கேட்டேன். நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிட்டேன். ஐயா சர்ம ரோகம் என்ற ஒரு ஆயுள் ஒன்று இருக்கிறது.
அதை வாங்கி இரவில் பூசி படுத்துக்கணும், தேய்க்க கூடாது. அப்படி மேல அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கணும். காலையில புண்ணா இருந்ததுன்னா பஞ்சுல தொடச்சிட்டு மீன் போட்டுக்கலாம். புண்ணு காஞ்சிருச்சுன்னு சொன்னா கடுக்காய் தோல் பொடியில சுடுதண்ணியில கலக்கி புண்ணை தொடச்சிட்டு மருந்தம் போட்டுக்கலாம். புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம் காணாம போயிடும். இதை வாங்குவதற்கு வசதி இல்லையா? ஒரு எளிய மருத்துவ முறை. கடையில போய் புங்க எண்ணெய் வாங்குங்க, வீட்டுல சமையல் பண்ற மஞ்சள் தூள் எடுத்து கலக்குங்க, போதும். அது ரெண்டையும் எடுத்து போட்டாலும் குளிர்ச்சியாகும். உஷ்ணத்தினால் ஏற்படும் கொப்பளம், அந்த கொப்பளத்தினால் வரக்கூடிய அந்த சீ புண்ணு எல்லாம் ஆகும். வேப்பெண்ணெய் எடுத்து போட்டோம்னா பிப்பும் அரிப்பும் போயிடும். வேப்ப எண்ணெயும் மஞ்சள் தூளும் போட்டு மேல பூசணும்னா பிப்பும் அரிப்பும் போயிடும், அந்த கிருமிகள் செத்து போயிடும். அதான் அப்படியே பயிர் செத்துதான் கேட்ட யாருமே சொல்லுங்க. உட்காருங்க. துத்தி இலை இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு வந்து மோரில் அரைத்து சாப்பிட்டா சரியா போயிடும். குப்பை மேனி, துத்தி இலை ஊரா நிறைய ரோட்ல முளைச்சு கிடக்கும், அதோட மகிமை தெரியல நமக்கு. குப்பை மேனி இலை, குப்பை மேனி எல்லாம் நிறைஞ்சு கிடக்கும், ஆனா ரொம்ப அற்புதமான மருந்து, குடல் புண்ணுக்கும் நல்ல மருந்து. அந்த குப்பை மேனி இலையை எடுத்து அரைச்சு மோர்ல சாப்பிடலாம். குப்பை மேனி இலையும் சிறிது வெங்காயமும் சிறிது மஞ்சளும் சேர்த்து லைட்டா இந்துப்பு போட்டு அரைச்சு சாப்பிட்டோம்னாலும் பரவாயில்ல. வில்வ இலை பொடியை சதை கரைய, பயிர் சதையை கரைய வில்வ இலை பொடியை பசு வெண்ணெய் கலந்து சிறிது மஞ்சள் தூள் இட்டு இப்படிதான் கிரீம் தயாரிக்கிறாங்க. என்ன, அவங்க ஒரு டியூப்ல போட்டு வச்சுட்டு இந்தாங்க 200 ரூபாய் வாங்கிடுவோம். நமக்கு செய்யறதுக்கு தெரியாம இல்லை, தெரியும். ஐநபர் அழகான ஒரு டியூப், அதுக்கு ஒரு பேரு, கவர்ச்சி, அட்டை பெட்டி, போய் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அவங்க என்ன எதுல பண்றாங்க, இதுதான் பண்றாங்க. வில்வ இலை பொடி அவங்க எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க, கொஞ்சம் மனமாவும் இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. வில்வ இலை பொடி, சந்தனம் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. அடுத்தது பசுவெண்ணெய், மஞ்சள், குப்பை மேனி, துத்தி எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. அரைச்சு பேஸ்ட் பண்ணி பைல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பேஸ்ட் எடுத்து ஆனஸ்குள்ள உள்ள பூசிக்கணும். ஆனஸ்னா மலர்குடல் உள்ள பூசிக்கணும்னா இது படப்பட. வில்வ இலையும் வெண்ணெயும் மட்டுமே போதும். வில்வ இலை, வெண்ணெய், மஞ்சள் தூள் இதை கலந்து போட்டு உள்ள ஆனஸ்குள்ள போட்டு படுத்துக்கணும். அடுத்த நாள் ஒரு அண்டா நிறைய தண்ணி வச்சுக்கணும், சுடுதண்ணி, இளம் சூடு. ஒரு சின்ன சின்ன மக் எடுத்து, டம்ளர் அளவு சைஸ்ல ஒரு மக் எடுத்து சீட்டுன்னு அடிச்சு கழுவணும். உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வந்துடும். உள்ள சதையை அடிச்சதுக்கு பாருங்க, அந்த சதை எல்லாமே என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10-20 நாள்லயே நல்லாயிடும். அடுத்த நாளே மலம் சிரமம் இல்லாம போவீங்க. எத்தனை வருடமாக இருந்தாலும் இதை நீங்க அமல்படுத்துங்க, 10-30 நாள்ல சரியாயிடும். இந்த வில்வ இலை பொடியையும் வெண்ணையும் கலந்து உள்ள சாப்பிடணும். வில்வ இலை பொடியும் மஞ்சளும் வெண்ணையும் கலந்து ஆனஸ் உள்ள விடணும். உள்ள பூசிட்டோம்னா அந்த வில்வ இலை பொடி, மஞ்சள், ஆனஸ் உள்ள விடுற போது அந்த சதையை அதே கரைச்சிடும். சதையை உள்ள வளர்ந்திருக்கக்கூடிய மலக்குடலில் வளர்ந்துள்ள சதையை அதே கரைத்து விடும். ரத்தம் போச்சுங்களா, அத்திப்பட்டை, ஆலம்பட்டை, அரசம்பட்டை மூன்றின் பொடியை எருமை குடித்த தயிரிலே சாப்பிட்டால் ரத்தம் போவது நின்றுவிடும். அடிக்கடி மலம் போகிறதா, நாவல் விதை பொடியும் மோரும் கலந்து சாப்பிட்டால் அடிக்கடி மலம் கழிதல், 4 முறை போறேன், 5 முறை போறேன், சாப்பிட்டவுடன் போறேன், உண்டவுடன் கழிதல், லோடிங் அன்லோடிங் எல்லாம் மாறிடும். இந்த பயிற்சிக்கு உண்டான பயிற்சி இப்ப மேலே பாருங்க. கிரியேட்டினின் அதிகம், யூரியா அதிகம், யூரிக் ஆசிட் அதிகம், சிறுநீரகம் செயல்பாடு கம்மி, மலக்குடல் மலம் வரல, மலச்சிக்கல், விந்து கிளாண்ட், அடிவயிற்று வலி, உள்ள கட்டி இருக்குது. எதா இருந்தாலும் பாருங்க, காலை அகட்டி வச்சுக்கணும், நிமிர்ந்து பார்க்கணும், விரல தான் நிற்கணும். பரதநாட்டியத்தில் அரமணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு என்ன, அவங்க கையை இப்படி வச்சுட்டு இருப்பாங்க, நம்மளும் அப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ மலக்குடல் இழுத்துக்கணும் அப்படின்னா காத்த
உள்ள மலக்குடல உள்ள எடுத்துக்கணும். உட்கார்ந்து கூட பண்ணலாம். நீங்க யாரும் உட்கார்ந்துட்டே பண்ணி பாருங்க, அழகா வரும். டைட் பண்ணணும். லீவ் அதே காற்றை வெளியிடணும், ஃப்ரீ ஆயிடும். மலக்குடல் டைட்னா அப்படி எடுத்துக்கும், லீவ் விட்டுரும். டைட் லீவ் டைட். மலக்குடல எடுத்தோம்னாலே அந்த ஆண்மை கோளாறும் பெண்மை கோளாறும் போயிடும். சிறுநீரக மண்டலம் சுருங்கி விரியும், அதிர்வுகளை ஏற்படும். மென்மையான அதிர்வுகள் உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளும். மலக்குடல் ஏற்படக்கூடிய அந்த சதைய இந்த பயிற்சியை கரைச்சிடும். இந்த ஒரு எக்ஸசைஸ் எத்தனை கொடுக்குது பாருங்க. ஒரே எக்ஸசைஸ் பல நோய்களுக்கு இருக்குது. இப்ப புரிஞ்சுதுங்களா? உட்கார்ந்து பண்ணி பார்த்தீங்களா? இன்னொருக்கும் உட்கார்ந்துட்டே பண்ணி பாருங்க. நீங்க கைகளை வந்து தொட மேல வச்சுக்கலாம், இடுப்புல வைக்கிறது. உட்கார்ந்துட்டு போது இடுப்பு பிடிக்கிறது கை மேல. காற்று எப்படி இருக்கணும்? பலம் கொண்ட மட்டும் டைட்னா காற்று இருக்கணும். டைட் லீவ். பத்தலையே மலக்குடலை இழுத்து மாதிரியே தெரியலையே. டைட் மலக்குடலை சுருக்கிக்கணும். லீவ் டைட் லீவ் டைட் லீவ் லீவ் டைட் லீவ் டைட் லீவ் டைட் லீவ். அதே ஃபோர்ஸ் இருக்கணும். மலக்குடல் சுருங்கி சுருங்கி விரியணும். அப்போ சிறுநீரக மண்டலம் நல்லா வேலை செய்யும், ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். ஆண்மை குறைவு பெண்மை குறைவு வராது. ரத்த ஓட்டம் நுனி வரைக்கும் சீரா இருக்கும். அடி வயிற்று வலி ஏற்படாது. எவ்வளவு பெரிய விஷயம் அது. நன்றி. அதிக நேரமானதுனால கண்ணுக்கு வெண்ணெய் போட்டு விடுறதுக்கு டைம் ஆனதுனால ஐயா ஐயா கேளுங்கய்யா. சரியா டெய்லி ஒரு 7 மணி நேரம் தூங்கிடுறேன். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 350 கிலோமீட்டர் வந்தேன் சார். 4 பஸ்ல வந்தேன். சரி. அதனால 1.5 மணி நேரம் தான் தூங்கினேன். அது வந்ததுனால காலைல ஒரு 6 மணிக்கு 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் ஒரு 4 வாட்டி மயக்கம் வந்துச்சு சார். மயக்கம் வந்துச்சுன்னா அப்படியே சுற்றி ஒரு சைடு இப்படியே தள்ள இவர் ஒரு அதாவது மூளைக்கு செல்லக்கூடிய மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் தடைபட்டால் ஸ்டென்ட் வைப்பாங்க. அந்த ஸ்டென்ட் வைக்கிற போது 1 2 3 4 ஸ்டென்ட் வச்சிருக்கீங்களா? எத்தனைங்க? 5 ஸ்டென்ட் வச்சிருக்கீங்க. மிகவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர்களுக்கு உறக்கம் ஒரு பெரிய பூஸ்டப் பண்ணணும். தூக்கம் வந்து இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டாலே புத்தி பேதலிச்சிடும். ஸ்டென்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு மயக்கம் வாராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உறக்கம் அந்த அளவுக்கு இருக்கணும். ஆக நீங்க உங்கள் பயணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரவிலே உறங்கிவிட்டு பகலிலே பயணத்தை மேற்கொண்டால் இந்த தொந்தரவு வராது. தூக்கத்தை கெடுத்து டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அந்த நாளங்களில சரியா போகாததுனால இந்த மயக்கம் ஆளை கீழே தள்ளிடும். தலையில் அடிபட்டால் மிகவும் பேராபத்து என்பதை உணர்ந்து எந்த நேரத்தில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அறிந்து பயணம் செய்ய வேண்டும். நன்றாக உறங்க வேண்டும். உறக்கம் 50 விழுக்காடு மருந்து. உறக்கம் அதான் சொல்றேன். உறக்கம் இல்லாததால் தான் அந்த இது வரும். தூங்குச்சுன்னா அந்த நரம்புகள் அதனுடைய பணியை செய்யும். அப்ப உறக்கம் இல்லை என்றால் நாம் என்ன செய்யணும்? உறக்கத்தை இரவிலே நன்றாக உறங்கி பகலிலே பயணம் செய்து மீண்டும் இங்க வந்து சேரணும். அந்த மாதிரி பார்க்கணும். அல்லது இந்த வெண்ணெயை நீங்க வீட்டுல தயாரிங்கன்னு சொல்லிக்கிறோம். ஐயா ஒண்ணுதான் 5ங்கிறாரு. இருந்தாலும் உறக்கம் ரொம்ப முக்கியமா.
உறக்கம் இருந்துச்சுன்னா இந்த தொந்தரவு வராது. ஒண்ணுமில்லை, உறக்கம் இல்லாத ஒருத்தர் தன்னை போல பேசுவார், தன்னை போல சிரிப்பா இருப்பாரு. உறக்கம் இல்லாத ஒருவருக்கு மனநிலை பாதிக்கும். உறக்கம் இல்லாத ஒருத்தருக்கு ஏதோ இல்லாத ஒன்று இருப்பதை போல ஒரு இது வரும். சரி, அம்மா எல்லோரும் காத்திருப்பதால் இதை முடிச்சுக்கலாம். ஐயா புக்லைட்டா கொடுக்கலாம் ஐயா. உன்னை எழுதுறதுக்கு உண்டான ஆட்கள் வரல, உடனடியாக கொடுப்பாங்க. ஐயா உங்களுடைய சந்தேகத்தை என்னுடைய அறையில் வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் வெளியூர் போறவங்க போகணும். உங்களுடைய ஒருவருக்கு 3 சந்தேகம் இருக்குன்னா நேரம் என்னுடைய ரூம்ல வந்து கேட்டுக்கலாம். உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணலாம். இப்ப வேறு ஏதேனும் உடல் உபாதை சொல்லுங்க. இப்ப வரை கண்புரை நீங்க வந்து சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டேன், ஒரு நாள் மேலே சாப்பிட்ருக்கேன். கண் கூட வந்து என்ன தேய்ச்சி குளிச்சிங்களாங்க ஐயா? வாரத்தில் 2 முறை. சரிங்க, சரி உட்காருங்க சொல்றேன். ஆண்களில் அவர் கேட்டது வந்து கண்புரை எனக்கு சரியாகவில்லை. மொத்த கண்ணுக்கு 6 மருந்து கொடுப்பாங்க. ஐ பவர் முதல் கல்ப மூலிகையின் மலரிலே செய்தது. பாலில் போட்டு காலையும் மாலையும் 2 வேளையும் சாப்பிட்டு இருக்க வேண்டும். அடுத்தது நேத்ரஸ்நான், வாரத்துக்கு 2 முறை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்திருக்க வேண்டும். 45 நிமிடத்திற்கு மேல தலையில எண்ணெய் இருக்கக்கூடாது. அடுத்தது கண்புரை நீக்கும் நிவாரணி சூரணம் ஒன்று இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, பிரியாணி செய்யற போது போடக்கூடிய அன்னாச்சி பூ, நாட்டு வரம் மல்லி, கரும்பு சர்க்கரை இவற்றை அரைத்து பொடி செய்து காலையும் மாலையும் தேநீராக பருகி வர கண்புரை விலகும். பன்னீர் ரோஜா பூவும் ஆவாரம் பூவும் அரைத்து விழிதாக்கி அதை புளிந்தால் இயர் டிராப் நம்மளே செய்யலாம். அத காலை மாலை என 2 வேளை விட்டு வரலாம். பெரிய வெங்காயம் அரைத்து விழுதாக்கி கற்றாழை ஜெல்லை 7 முறை கழுவி அதனோடு கலந்து தேன் 1 டீஸ்பூன் போட்டு கலந்து சாயம் போகாத துணியில் பிழிந்தால் சாறு வரும். அதை வாரத்துக்கு 1 முறை கண்ணிலே விட்டால் சரியாயிடும். அடுத்தது கீரை, சிறுகீரை இருக்குது இல்லைங்களா? சிறுகீரையை அரைத்து விழுதாக்கி நந்தியாவட்ட பூக்களை சிறுகீரை விழுதிலே கலந்து, சிறுகீரையும் வெங்காயத்தையும் வச்சு அரைச்சிட்டு அந்த விழுதினை நந்தியாவட்ட பூக்களை காம்பக்கிட்டு இதழ்களை மட்டும் கலக்கணும். நந்தியாவட்ட பூவை அரைக்க கூடாது. கண்களுக்கு மேல் துணி விரித்து அதன் மீது இந்த இதழ்களை கட்டி இரவு படுத்துக் கொண்டு காலையில் எடுத்து கழுவி வர கண்ணோய் குணமாகும். தினந்தோறும் தெளிந்த நன்னீரை எடுத்து நேத்திர ஜலவாரி கண்களை திறந்து 3 முறை பிளாஷ் பண்ணோம்னா கண்ணோய் குணமாகும். அது போக இங்க ஐசோட்டின் செனரேரியா என்று 2 மருந்துகள் இருக்கின்றன. 15 நிமிடத்திற்கு ஒரு முறை காலையிலும் மாலையிலும் 2 வேளை மட்டும் இந்த சொட்டு மருந்துகளை விட்டு வர வேண்டும். கண்களை எப்பவும் குளிர்ச்சியா வச்சுக்கணும். கண்களை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும். இதையெல்லாம் செய்து வர பரிபூர்ணமாக கண்ணோய் குணமாகும். இதில் ஏதேனும் குறை இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த பெண்மணி கேட்டார், விஜனிகோ லியூகோடர்மா என்ற இந்த வெண்பனை மாறுமா?
எந்த மூளைக்கு போனாலும் விட்டலிகோவுக்கும் லிகோடோமாவுக்கும் மருந்தில்லை. உலகத்தின் எந்த மூளைக்கு சென்றாலும் விட்டலிகோ, லிகோடோமா, வெண்படை, வெண்குஷ்டம் இதற்கு மருந்தில்லை. ஆனால் இந்த இடத்திலே சரும ரோகம் என்கின்ற ஒரு தைலம் தருவாங்க. அது வெண்படை இருக்கக்கூடிய இடத்துல பூசிட்டு வரணும். இரவு பூசி காலையிலே சூரிய உதயம் ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை பூசி சன்லைட்ல விட்டமின் டி கிராஸ் பண்ணி சூரிய ஒளிக்கற்றைகள் நம் மீது படுமாறு காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக ஏதேனும் ஒரு 10 நிமிடம் தோல் நோய் உடைய எல்லோருமே இதை செய்ய வேண்டும். தோல் நோய் விட்டமின் சி, விட்டமின் டி டெபிஷியன்சியால் வருவது, நரம்பு கோளாறு விட்டமின் சியால் வருவது. நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடியவர்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும். விட்டமின் டி சன்லைட்ல கிராஸ் பண்ணிக்கணும். காலையில அந்த ஆயிலை போட்டுட்டு நிக்கணும். அதுக்கப்புறம் குப்பை மேனி சோப்பு, வேப்பிலை சோப்பு, கற்றாழை சோப்பு மருத்துவர் பரிந்துரைத்தபடி என்ன சோப்பு கொடுத்தாங்களோ அதை பயன்படுத்திக்கணும். உள்ள நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு மணத்தக்காளி கீரை, கருந்துளசி, வெற்றிலை, இந்த 3 எடுத்து வச்சுக்கணும். மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவிட்டு அரைச்சு சாறு பிழிந்து ஒரு 1/4 டம்ளர் குடிச்சுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கேப்ல கருந்துளசி எடுத்து அரைச்சு சாறு பிழிஞ்சு அதை குடிச்சுக்கணும். அடுத்த 10 மினிட்ஸ் கேப்ல அல்லது 15 மினிட்ஸ் கேப்ல வெத்தலை ஒரு 5-6 எடுத்து அரைச்சு ஜூஸ் பிழிஞ்சு குடிச்சுக்கணும். இவை எதுக்குன்னா ரத்தத்திலே இவை கலந்து வெள்ளை நிறத்தையும் பிப்பையும் அரிப்பையும் தரக்கூடிய அந்த கிருமிகளை இந்த மணத்தக்காளி கீரை, கருந்துளசி, வெற்றிலை சாறு செய்யும். ஒரு 48 நாள் தொடர்ந்து எடுக்கணும். சில பேர் 100 நாள் கூட எடுக்க வேண்டியதா இருக்கும். தோல் நோய் இருக்கிறவங்க இந்த 3ஐயும் பிப்பு அரிப்பு போகணும்னா 3 நாள், 4வது நாள் பிப்பும் போயிடும், அரிப்பு போயிடும். அவ்வளவு வல்லமை உண்டு மணத்தக்காளி, சுக்குட்டி, கருந்துளசி. பச்சை துளசி பிப்பையும் அரிப்பையும் தரும். அண்டர்லைன் தி வேர்ட். பச்சை துளசி பிப்பையும் அரிப்பையும் கொடுக்கும். கருந்துளசி பிப்பையும் அரிப்பையும் நீக்கும். வெத்தலை சாறு ரத்தத்தில் உள்ள கிருமிகளை வெளியேற்றும். ஆக இவற்றை பயன்படுத்தி வந்தால் 100 நாட்களிலே அந்த வெண்படலம் அளவு குறைந்து 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 கருப்பா இயல்பு நிலைக்கு உடம்பு வரும். இது ஒரு சயின்டிபிக் சேலஞ்ச். நீங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அந்த வெண்படலம் மாறி இயல்பு நிலைக்கு வந்திருக்காங்க. தோல் நோயும் எங்க போய் தீர்வுனாலும் இங்க வந்தா தோல் நோயும் தீரும். கேள்வி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. என மணி 2:30 ஆயிடுச்சு. கேட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. காலையில் 7:00 உட்கார்ந்துட்டு இருக்கோம். மற்றவங்களுடைய அசௌகரியங்களையும் பார்க்க வேண்டும். இனி இந்த பயிற்சி வகுப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி ஆண்களில் ஒருவர், பெண்களில் ஒருவர் வந்து சொல்லலாம். காலையிலிருந்து ஒருத்தர் பயிற்சி எடுக்கவே இல்லை. இங்க வந்து சொல்லுங்க. பயிற்சி நல்லா இருந்தது. நல்லா மன உறுதியாகவும் இருந்தது. நல்லாவே சுற்றி காமிச்சாங்க. நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனது மகனுக்கு கண் சரியில்லாததை எங்கெங்கோ காட்டி சரியாக இல்லை. இங்கே நான் ஒரு மனதோடு இங்கே வந்து என் பையனுக்கு நன்றாக ஆக வேண்டும் வந்தேன். அதிலும் இன்று காலையில் எனக்கு வயது 60. இந்த நாள் முதல் நான் இவ்வளவு ஒரு சந்தோஷமாக உடல் பயிற்சிக்காக எங்கேயும் நான் பார்த்ததும் இல்லை, போனதும் இல்லை. இங்கே நான் வந்ததில் 60 வருடங்களை விட இன்னும் கூட அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு படப்புல நான் படிச்சது இல்லை. அதனால நான் கொஞ்சம் எனக்கு தெரிந்த முறையில் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் 60 வருடம் 120 வருடங்கள்
இதில் புரிந்து கொண்ட அனுபவம் எனக்கு நன்றாக தெரிந்தது. மாற்று சமயம் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து ஒரு பெண் சகோதரி இங்க வந்து பேசுறது ரொம்ப பெருத்தாக மகிழ்வு. அதிலும் நம்மால் சொல்லப்பட முடியாத அந்த வார்த்தைகளை அவருடைய பேச்சு உணர்ச்சிகளின் மூலமாக கொடுத்தது மிகுந்த வியப்பு. எந்த அளவிற்கு இந்த பயிற்சியை ஊன்றி கவனித்திருக்கிறார், எந்த அளவுக்கு இந்த பயிற்சியை மகிமையை தெரிந்திருக்கிறார். ஆக இன்ஷா அல்லாஹ் என்றும் அவருடைய கிருபை உங்களுக்கு உண்டு. உங்களால் இயன்ற நன்கொடையை எங்களுக்கு வழங்கி மகிழலாம். நேரம் வரைக்கும் எங்கும் எந்திரிச்சு போகாம 7-8 மணி நேரம் இந்த பயிற்சியை கூர்ந்து கவனிச்சிருக்கிறார். அவருக்கு பலத்த கைதட்டல். பலமான எதிர்காலம். வாழ்க, வளர்க, உயர்க. பையன் தான் சார். உங்க பையங்களா? பையன் ஜியாவுலோட பையனுங்களா? நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.